அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். என்டிஏ பெரும்பான்மை பெறலைன்னா நாங்க விஜய் ஆதரவோடு நிச்சயமா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டரான ராம்தாஸ் அத்வாலேங்க. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணியை அதாவது கட்சியை உடைக்க முயற்சி செய்யும் பாஜக அப்படின்னு ஒரு முக்கியமான அரசியல் குண்டை வீசியிருக்காரு கூட்டணியிலே இருக்கின்ற தொல் திருமாவளவன்க. இந்த ரெண்டுக்கும் பின்னாடி உள் அரசியல் கணக்குகள் பல விஷயங்கள் இருக்கு. லேசில் எடுத்துக்க முடியாது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா, எங்க அமித்ஷா அவர்கிட்ட 6 ரூட் இருக்கு. ஃபார்முலா பக்காவா இருக்கு. அவருடைய கேம் பிளான் தெளிவா இருக்கு. நிச்சயமா அவர் முன்னெடுத்திருக்கிற இந்த மாஸ் ஆப்பரேஷன் இந்த 2026லேயே என்டிஏ ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க கமலாலயத்து நிர்வாகிகள்ங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன திட்டம்? இன்னொரு பக்கம் வெயிட்டான வேட்பாளர் அப்படின்னு ஸ்டாலினும், வெற்றி வேட்பாளர் எங்கள் விஜய் அப்படின்னு டிவிகேவினரும் கம்பு சுத்திட்டு இருக்காங்க திருச்சி கிழக்குல. இதுல சில முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வெயிட்டான வேட்பாளரா, வெரி குட் வேட்பாளரா? ஸ்டாலின் வெர்சஸ் விஜய். திருச்சி கிழக்கு தகிப்பு. சென்னை திரும்பிட்டங்க. வட மாநிலம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்க பயங்கரமான வெயிலுங்க. இங்க வந்து பார்த்தா அதை விட அனல் கொதிக்குதுங்க. இருக்காதா அப்படின்னா, தேர்தல் வேற பரபரப்பு நெருங்கிடுச்சு. இங்க பலர் வேட்புமனு தாக்கல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. முக்கியமா திருச்சி கிழக்குல ஏப்ரல் 2ஆம் தேதி கூடுதல் அனல். தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவரு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. ரோட் ஷோல, அதாவது கூட்டம் பெரிய அளவில். அதே நேரத்தில் இங்க சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில துணை முதலமைச்சர் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. 2 சைட்லையும் பயங்கர கூட்டங்க, ரோட் ஷோ. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பெரம்பூர்ல தாவேக்கா தலைவர் திரு விஜய் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதே நேரத்தில் திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவரும் கொளத்தூர்ல வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இதுல பார்த்தோம்னா டிவிகேனர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பார்த்து டிஎம்கே பயப்பட தொடங்கிருச்சு, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் களம்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் இப்ப ப்ரூவ் ஆகுது பாருங்க அப்படின்னு ஒப்பிடுறாங்க. கொளத்தூர், பெரம்பூர், இங்க திருச்சி கிழக்கு. அதே நேரத்துல திருச்சிக்கு முதலமைச்சர் வந்திருக்காரு இல்லையா, இதை ஒட்டித்தான். இதுல முதலாவதாக திருச்சி கிழக்குல திரு ஸ்டாலின் வேட்பாளர் திரு இனிகோ இருதயராஜ் அவரை பார்த்து எங்களுடைய டீம்ல இருக்கக்கூடியவர் வெயிட்டான வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சிருப்பீங்க எல்லாருமே சிரிப்பலை. அதுக்கப்புறம் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி. ஏன்னா அவங்க என்டிஏ இங்க ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்தா நம்ம தமிழ்நாட்டுடைய பேரே கூட அவங்க மாத்திடுவாங்க அப்படின்னு சித்தாந்த ரீதியாக அட்டாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் டீ கடையில போயிட்டு தேநீர் குடிச்சிட்டு டீ கடையும் திமுகவையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னும் அவரு பதிவு செஞ்சிருக்காரு. அங்கிருந்து அரசியல் நிறைய பேசி திமுக வளர்ந்தது இல்லையா. உடனே இங்க கேட்கக்கூடாது, எத்தனை பேர் டீ கடை வச்சு நடத்திட்டு இருந்தவங்கள வேட்பாளராக்கி சாதாரண மக்களை பெரிய லெவல் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அதிமுகவில் கூட, ஏன் ஆல் இண்டியாவில் கூட தேநீர் கடை வச்சிருந்தவங்க பெரிய அதிகாரத்துக்குலாம் வந்திருக்காங்க. சரி, ரைட்டு. அந்த இதுக்கு இந்த எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. ஓகே, டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெருக்கமாக, மக்களோடு நெருக்கமாக பயணித்து வாக்குகளை சேகரிக்கிறாரு முதலமைச்சர். நல்ல எழுச்சி அங்கேயும் இருக்குங்க. அதே நேரத்தில் இங்கே திருச்சி கிழக்குலையும், ஏங்க எதுக்கு எடுத்தாலும் டெல்லி போறீங்க, இப்போ கேஸ் அந்த தட்டுப்பாடு இந்த பிரச்சனைலாம் இருக்கு, இதுக்காக நீங்க டெல்லி போலாம்ல, உங்க காரியத்துக்காக தான் நீங்க போறீங்க அப்படின்னு சிஎம் அட்டாக் பண்ணியிருக்காரு விஜய்ங்க. அதே நேரத்துல கரூர் சம்பவம் ஒரு சூழ்ச்சினா ஜனநாயக படத்தை வெளியிடாம பண்றது இரட்டை சூழ்ச்சி அப்படின்னு டிஎம்கே பாஜகவை அட்டாக் பண்றாரு. வழக்கம் போல பாஜக பேரை உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. லைட்டா தான், சாஃப்டா தான். இதை வச்சுதான் எல்லாருமே பாஜக டீமு, பி டீமு அப்படின்னு டிஎம்கே விமர்சிக்க தொடங்கி இருக்காங்க. இதுல டிவிகே பொறுத்த வரைக்கும் இந்த 4-5 நாட்கள் பாருங்க, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு தான் களம் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவருமே டிவிகேவை அட்டாக் பண்ண தொடங்கிட்டாரு. அப்ப 2வது பிளேஸ்க்கு அவர் போட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் நாங்க முன்னேறி பயணிக்கிறோம் அப்படின்லாம் தாவைக்காவினர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உஷ்ணம் கூடுதல் தகிப்பு திருச்சியில வெளிப்படுது. இதெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு டீம்ங்க. இப்போ அந்த டைட்டில் செக்மெண்ட்டுக்கு வரங்க, சம்பவத்துக்கு. என்டிஏ ஆட்சி, கட்சிகள் உடைப்பு, டெல்லியின் பிளான் பி. அமித்ஷா வகுத்து கொடுத்திருக்கும் மாஸ் ஆபரேஷன். ஒரு மாநிலத்துக்குள்ளார பிரதானமான ஒரு மாநில கட்சியை
கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோடு நெருக்கமாகி, அப்புறம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா பலகீனப்படுத்தி, இன்னொரு பக்கம் வலுவாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு உத்தியா இருந்துட்டு இருக்குங்க. அததான் தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய மாநில கட்சிய கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனப்படுத்தி, இன்னொரு பக்கம் தங்கள வலுவாக பலப்படுத்திக் கொள்கின்ற பாஜகவுடைய இந்த உத்தி அப்படிங்கிறது, காலூன்றுகின்ற இந்த உத்தி அப்படிங்கிறது கவலை கொடுக்கும் விதமாக இருக்கு அப்படின்னு டைரக்டாகவே அட்டாக் பண்ணியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினரான திரு தொல் திருமாவளவன்க. இங்கிலீஷ் தி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல நேற்றைக்கு புதன்கிழமை பேப்பர்ல பார்த்தோம்னா விரிவா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது பிஜேபி மே ட்ரை டு ஸ்பிளிட் தி டிஎம்கே ஈவன் இஃப் இட் கெட்ஸ் அ மெஜாரிட்டி சேஸ் விசிக பிரசிடென்ட் அப்படின்னு விரிவா ஒரு பேட்டி கொடுத்திருக்காருங்க திரு உதவ் நாய்க் அவருக்கு கொடுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூ தாங்க அது. அதில் இன்னும் நிறைய விஷயங்களை அவர் பட்டியலிடுறாரு. அதாவது ஏன் மாநில அரசியலுக்குள்ளார சட்டமன்றத்தில் இப்போ காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டிடுறாரு இல்லையா, அது ஏன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதில் மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டது, மற்ற மாநிலங்களில் செய்தது போல திமுக பெரும்பான்மை பெற்றாலும் கூட கட்சிகளை உடைச்சி எம்எல்ஏக்களை இழுக்க பாஜக முயலலாம். அதான் அந்த இங்கிலீஷில் நம்ம சொன்னது. அத்தகைய சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் தமிழ்நாட்டு அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடாது. நம்முடைய கட்சியை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் சமூக நீதி அரசியல், மாநில உரிமைகள் மற்றும் இடதுசாரி ஜனநாயக அரசியலை பாதுகாக்கவும் 24 மணி நேரமும் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காருங்க. சாதாரணமான கருத்து இல்லை. பாஜக எதையும் செய்வார்கள் அப்படின்னு அவர் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அப்படியே அங்கே ஸ்டாப் வச்சுட்டு இந்த பக்கம் வருவோம். சென்ட்ரல் மினிஸ்டரான திரு ராம்தாஸ் அத்வாலே புதுச்சேரிக்கு வந்திருந்தப்ப செய்தியாளர்கள்ட்ட பேசினப்ப, என்டிஏ தமிழ்நாட்டில் பெரும்பான்மை பெறவில்லை என்றால் திரு விஜயோடு இணைந்து டிவிகோடு இணைந்து ஆட்சி அமைப்போம் நிச்சயமாக அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு திரு ராம்தாஸ் அத்வாலேங்க. சாதாரணமா இந்த கருத்தையும் எடுத்துக்க முடியாது. இந்த இரண்டுமே உணர்த்தக்கூடியது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த 2026லேயே ஒரு மாற்றத்தை நிகழ்த்திடணும் அப்படிங்கிறது தான். ஏன் இந்த அளவுக்கு உறுதியா இதை நோக்கி நகர்றாங்க? லாஸ்ட் மினிட்ல நிறைய ட்விஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தா சில தகவல்கள் வருது டெல்லி சைட்ல இருந்தும். உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா, அவருக்கு ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கு. பாஜகவை 3வது முறையாக சென்ட்ரல்ல ஹேட்ரிக் வெற்றி பெற வைத்தது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பல்வேறு மாநிலங்களுக்குள்ளாரையும் பாஜகவை காலூன்ற வச்சாரு. டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது அவருடைய முதன்மை அஜெண்டாங்க. அதில் தமிழ்நாடு மட்டுமே அவருக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தாமரை இங்கே மலர செய்ய முடியல. இருந்தாலும் இந்த முறை எப்படியாவது மாற்றத்தை ஏற்படுத்திடணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்தாங்க. விஜய கூட்டணிக்கு வரணும்லாம் நினச்சி பார்த்தாங்க. ஆனால் அவர் தனிச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அதெல்லாம் பிளான் ஏ அப்படியே விட்டுற முடியாது. தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணும் இல்லையா, ஸோ பிளான் பியை கையில் எடுத்திருக்காங்க. அதில் முதன்மையாக அவங்களுடைய திட்டங்களில் அதிக தொகுதிகளில் என்டிஏ வெற்றி பெறணும். அதாவது அதிமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெறணும், கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும். இரண்டாவதாக இந்த கூட்டணிக்குள்ளார என்டிஏ கூட்டணிக்குள்ளார இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளில் வெல்லணும். முக்கியமாக பாஜக அவங்க 27 + 5 தொகுதிகள் தாமரை சின்னம், கிட்டத்தட்ட 32 தொகுதிகளில் தாமரை சின்னம் இருக்கு இல்லையா, இங்க அதிக அளவிலான வெற்றியை பெறணும், எம்எல்ஏக்களை பெறணும். போன முறை 4 பெற்றாங்க அப்படின்னா அது 3 மடங்கு கடந்து சரிபாதையாக மாறணும். அதாவது 12 to 16 அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. தாமரை சின்னத்துல போட்டியிட்டா 16 எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கணும். இது முக்கியமான அஜெண்டாங்க. இதற்கடுத்து 4வதாக பிரதான எதிர்க்கட்சி டிஎம்கே இருக்கு இல்லையா, அவங்க கூட்டணி இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளை இந்த பக்கம் கொண்டு வர முயற்சி செய்வது. கட்சிகள்னா அந்த எம்எல்ஏக்களை. இப்ப சிபிஐ, சிபிஎம், விசிக போன்ற கட்சிகள் கொள்கை ரீதியாக இடதுசாரிகள், பக்காவா ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க, மாற மாட்டாங்க. அப்ப ஏனைய கட்சி அப்படின்னு அவங்க டார்கெட் பண்றாங்க. இப்போ உதாரணமா சொல்லணும்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரு தான் அதிக அளவுல டார்கெட் பண்றாங்க. நிறைய விஷயங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு போன முறை ராஜ்யசபா சீட்ல. இங்க அதனாலையும் அவங்க இங்க திமுக கூட்டணிக்கு வந்தது முக்கியமானது. அது தேர்தலுக்கான ஒரு கூட்டணியா பாக்குறாங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடியை பெருசா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக அவங்க எதிர்க்கல. அப்ப நாளைக்கு அங்க அவங்க ஒரு அதிக அளவுல தொகுதிகளை வெற்றி அடைஞ்சா
அது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாஜக கணக்கு போடுறாங்க. ஒருவேளை அவங்க அதிகமா வெற்றி அடைஞ்சா. அதற்கடுத்து திரு விஜயுடைய டிவிகேங்க. இப்ப அவங்க தனிச்சு களமாடுறாங்க. இறங்கி எல்லா பக்கமும் ஃபைட் பண்றாங்க இல்லையா? அதன் மூலமாக ஒரு தாக்கத்த அவர்கள் ஏற்படுத்தினா, குறிப்பா மைனாரிட்டீஸ் ஓட்ஸ் எல்லாமே அந்த பக்கம் திமுகவுக்கு போறது, இவர் பக்கம் திரும்புனா, ஏன்னா அவரு வேட்புமனு தாக்கல், வேட்பாளர்கள் அறிவிப்பு இல்ல அவருடைய பாணியில் சொன்னா காப்பாளர்கள் அறிவிப்புலயே பார்த்தோம்னா, ஜோசப், விஜய் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ கணிசமான எம்எல்ஏக்களை டிவிகே பெற்றா அது பின்னாடி தங்களுக்கு உதவும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. இந்த இடத்துல நீங்க திரு ராம்தாஸ் அத்வாலே அவருடைய கருத்தை பொருத்தி பார்க்கலாம். சென்ட்ரல் மினிஸ்டரு என்டிஏ பெரும்பான்மை பெறலைன்னா இவங்களுடைய கூட்டணியை டிவிகேவோட ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா 2.5 ஆண்டுகள் அப்படின்னு பங்கு பிரித்து ஒரு ஆப்ஷனை கொடுத்தாங்க. டிவிகேல திரு விஜயும் சிஎம் ஆகலாம் அப்படின்னா, என்டிஏல டெல்லி சில டீல்லாம் பேசினாங்க. ஆனால் இங்கே கராராக அவங்க மறுத்துட்டாங்க. அந்த பக்கம் திரு எடப்பாடி அவருமே அதுக்கு ஒப்புக்கல. இப்போ இந்த பக்கம் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம போனா இவங்க எல்லோருடைய கணக்குமே இந்த முறை தொங்கு சட்டமன்றம் அமையலாம். அதில் டெல்லியோட கணக்கை பொறுத்த வரைக்கும் தொங்கு சட்டமன்றம் அமையற மாதிரி ஒரு சூழல் ஏற்படணும். அப்படி வந்தா இப்ப இந்த முறை பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க டிவிகேவை இந்த பக்கம் கூப்பிடலாம். அந்த இடத்துல திரு எடப்பாடியும் ஒப்புக்கொள்வார். அப்ப அதே ஆப்ஷனை கொடுக்கலாம். 2.5 ஆண்டு எடப்பாடி சிஎம், 2.5 ஆண்டு விஜய் சிஎம், என்டிஏவுடைய கூட்டணி ஆட்சியா இது இருக்கும் அப்படின்னு முதற்கட்டமா துணை முதலமைச்சர் பதவியும் விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் டெல்லிக்கு இருக்குங்க. இதுலதான் மிக முக்கியமாக 6th டிஎம்கேவிலேயே சில எம்எல்ஏக்களை இந்த பக்கம் கொண்டு வரவும் சில முயற்சிகள் நடக்கலாம். திமுகவில் கொள்கை ரீதியாக சிலர் முன்னணி சக்திகள் பாஜகவை கராரா எதிர்க்கிறாங்க. ஆனாலும் நிறைய இடங்கள்ல பெரிய அளவில், அதாவது வேட்பாளர்களாக இருக்கிறவங்க பெரிய அளவில்லாம் பாஜக கொள்கையை எதிர்க்கிறவங்களாக ஃபோக்கஸ் ஆகலை. அப்படிப்பட்டவர்கள் எம்எல்ஏக்களாக வெற்றி அடைஞ்சா அவங்கள இந்த பக்கம் இழுக்க ஒரு முயற்சிகள் நடக்கலாம். அப்ப யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காத சமயத்துல அனைவரையும் அப்படியே ஒருங்கிணைச்சு அவங்களுடைய பலத்தோடு என்டிஏ ஒரு ஆட்சியை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீம் போட்டு கொடுத்துருக்குற அவங்களுடைய அந்த பிளான் பிங்க. இந்த மாஸ் ஆப்ரேஷனும் இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இப்ப பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கருத்துக்கள்லாம் அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணிகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. டெல்லி தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில கமலாலயத்து முக்கியமான நிர்வாகிகளும் இது சம்பந்தமான தேசிய அளவில் இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்களும். இதை நம்ம லேசில் மறுத்தரெல்லாம் முடியாதுங்க. ஏன்னா பாஜகவுடைய வரலாறு அப்படியாகத்தான் இருக்கு. நான் ஒரு முக்கியமான புத்தகம் எப்பவுமே பலருக்கும் அதை பரிந்துரை செஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு புக்கு பாஜக எப்படி வெல்கிறது அப்படின்னு பத்திரிகையாளர் மிக முக்கியமானவரான திரு பிரசாந்த் ஜா அவரு எழுதின புக்கு. தமிழில் பார்த்தோம்னா எதிர் வெளியீடு. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, வாக்குகளை அதிக அளவில் பெறணும். பாஜக வெற்றி பெற அதிகப்படியாக தேவைப்பட்ட 5 to 10% வாக்குகளை பெறுவதற்காக பிற கட்சி தலைவர்களை பாஜகவிற்கு கவர்ந்து வர வேண்டும். சிறு கட்சிகளாக இருப்பின் அவை சார்ந்த சமூகத்தின் மீது அக்கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்கும் பட்சத்துல அவற்றையும் தன்னுடைய கூட்டணியில சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தேர்தல் தொடர்பான தன் உத்திகளை எல்லாம் ஷா கடைபிடிச்சாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஊபியில் இருக்கக்கூடிய பாஜகவினருக்கெல்லாம் பேசி இந்த தகவல்களை திரட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இயல்பாகவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம், சட்டம் ஒழுங்கு, இந்துத்துவம் இந்த பல்வேறு துருப்புச் சீட்டுகளை கையில் எடுத்திருக்கும் பாஜக தனித்தனி பிரிவுகளை கொண்டது என பலரும் எண்ணக்கூடும். ஆனால் ஒரு பொது உரைக்குள் இவை மூன்றையுமே பாஜகவால் திறமையாக நுழைக்க முடியும். இப்படியாகத்தான் வடக்கு ஊபியில கட்சி சிலவற்றை முன்னெடுத்தது அப்படின்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காருங்க. இது ஒரு உதாரணம். பல்வேறு மாநிலங்கள்ல வடக்குல எப்படி பாஜக வேரூன்றியது அப்படின்னு தேர்தலில் வெற்றி பெற்றது அப்படின்னு தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான். இப்போ நம்ம சமகாலத்திலேயே மகாராஷ்டிரா, பீகார்ல இப்போ பார்த்துட்டு இருக்கோம். திரு நிதிஷ்குமார் அவரு அங்க போயிட்டாரு சென்ட்ரலுக்கு. ஸோ இது எல்லாமே பாஜகவுக்கு கை வந்த கலை. அதே ஆப்ரேஷனை இங்க தமிழ்நாட்டில் அவங்க தீவிரப்படுத்தவும் தயங்க மாட்டாங்க. ஸோ 2026 தங்களுடைய கனவை நனவாக்க எல்லா வேலைகளையும் தீவிரப்படுத்தவும் தயங்காது டெல்லிங்க. ஒருவேளை 2026 தாக்கம் ஏற்படுத்த முடியலனாலும் நிச்சயமா 2031 ஸ்ட்ராங்கா எல்லாவற்றையும் செய்ய முடியும். இங்க முதன்மை சக்தியா இருக்க முடியும் அப்படின்னு முழுமையா நம்புறாங்க பாஜக. ஸோ பரபரன்னு எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஏங்க
பெரிய டான் கட்சி அப்படின்லாம் தேசிய கட்சிகளை நீங்க சொல்றீங்க. பாஜக இங்க பயங்கரமா பண்ணிருவாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார 2 கட்சிகளால இன்னும் வேட்பாளர்கள அறிவிக்க முடியலைங்க. இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி வர அவ்ளோ இழுபறிகள். இவங்க தான் போயிட்டு இங்க எல்லாத்தையும் செய்ய போறாங்களா? டான்லாம் இல்லைங்க. டம்மிங்க அப்படின்னு பொதுவா இருக்கக்கூடிய பலரும் விமர்சிக்கிறாங்க. ஸோ களம் பரபரப்ப கூட்டிட்டு இருக்கு. இந்த இடத்துல முக்கியமான ஒரு கோட் நினைவுக்கு வருதுங்க. ஒரு மனுஷன உங்களால ஏமாற்ற முடியுது அப்படின்னா, அவரு முட்டாள் கிடையாதுங்க. உங்க தகுதிக்கும் அதிகமாகவே அவரு உங்கள முழுமையா நம்புறாரு. அப்படிங்கிறாரு மாபெரும் ரைட்டரான சார்ல்ஸ் புக்கோவ்ஸ்கிங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பலம் கொடுக்கும். மறந்துடாதீங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.